தொடர்ந்து எப்ப பார்த்தாலும் திமுக ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்து மக்களுக்கு விரோதமா தொடர்ந்து செயல்படுத்துது. அவங்க அதுக்குள்ள ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இது வந்து நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்தது அப்படிலான்னு. இவங்க திமுக வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து மக்கள் கிட்ட வந்து திசை திருப்பி பிரச்சனையை தேர்தல் நேரத்துல ஓட்டு வாங்கணுன்றதால எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, அது வந்து கிட்டத்தட்ட 80% 70% நிறைவேற்ற முடியல. மக்கள் யோசிக்கிறாங்க. அப்புறம் திட்டத்துல பேர்லாம் வச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க. நாங்க கொண்டு வர மத்திய அரசோட திட்டத்தெல்லாம் இவங்க சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட பொய்யா சொல்லுவாங்க. உங்களுக்கு திமுக பத்தி தெரியும், ஒரு பொய்யை சொல்லிட்டு அதை உண்மையா மாத்ததுல அவங்க வந்து கில்லடி. அவங்க வந்து அதுல கை தேர்ந்தவர்கள். அவங்க ஆக்சுவலா வந்து இதுல அவங்களுக்கு வந்து பரிசே கொடுக்கலாம். அந்த மாதிரி இது தேர்தல் நேரம்ன்றதால இப்ப நான் வந்து சிறுபான்மையில இருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்டின். எனக்கு கிறிஸ்துமஸ் நேரத்துல வந்து பிஜேபியில இருக்கிற மதிப்புக்குரிய முக்கியமான தலைவர்கள்லாம் வாழ்த்து சொல்றாங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா எங்க கூட வந்து அரசியல் அதிரடியா இருக்கிற அண்ணன் அண்ணாமலை அவர் வந்து எங்க கூட பெசன் நகர் சர்ச்சில் இருக்கிறாரு. தமிழிசை மேடம் வந்து கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அண்ணன் முருகன் வந்து கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. பொன்னார் அண்ணாச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் பிஜேபினா சிறுபான்மைக்கு வந்து விரோதமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கட்டமைப்பை சொல்லி சொல்லி தொடர்ந்து மக்கள் கிட்ட தவறான தகவலை பரப்பி ஒரு விரோதமான ஒரு போக்க அரசியலை கொண்டு வராங்க.